சிவலிங்கம் சொல்ல அமிர்தா, எங்க அதை கொண்டு போய் கோவில்ல வச்சுட்டு வந்துட்டேன் மாமா. எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்க. எந்த கோவில்? அதையாவது சொல்ல. சிவபுரத்துல இருக்கிற கோவில்ல தான் மாமா. அர்ச்சகரே, ஒரு நிமிஷம். சொல்லுமா, என்ன வேணும்? அது ஒன்றும் இல்லை அர்ச்சகரே. அப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல அந்த அரச மரத்தை பற்றி. புருஷன் பொண்டாட்டி அதை சுற்றி வந்தா அவங்களுக்குள்ள இருக்கிற மனஸ்தாபம்லாம் சரியாயிடும்னு சொன்னீங்கல்ல, அது நிஜமா? உண்மைதாம்மா. இங்கே எத்தனையோ தம்பதிகள் வந்துட்டு போயிருக்காங்க. குடும்பத்துக்குள்ள பல வருஷமா பிரச்சனை இருக்குன்னு சொன்னவங்கலாம் பிரதட்சணத்தை முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மரத்துக்கு அப்படி ஒரு அபூர்வ மகிமை இருக்கு. அப்படின்னா இத சுத்துறதுனால புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல அன்பு பாசம் வந்துரும்ல? ஆமா, புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல எவ்வளவுதான் கோபம் வெறுப்பு எது இருந்தாலும் இந்த அரச மரத்தை சுத்தி வந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயி அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல அன்பும் பாசமும் மறுபடியும் வந்துரும். இது சத்தியம். இந்த தலத்தோட மகிமையே அதுதானே. அது சரி, உங்க வீட்டுக்காரர் எங்க காணோம்? அது இல்ல, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஓ அப்படியா? ஆண்டவனை நல்லா வேண்டிக்கோமா. உனக்கு மனசுக்கு பிடிச்ச கணவனா வருவான். நான் புறப்படுறேமா. முடிஞ்சிரும், எல்லாம் முடிஞ்சிரும். இன்னைக்கு நாகராணியோட ஆர்ப்பாட்டம் திமிரு எல்லாமே இந்த அக்னிக்கு இரையாக போகுது. இந்த ருத்ரா சிரஞ்சீவி ஆயிடுவான். இன்னைக்கு மொத்த சர்ப்ப குலமே அழிய போற ஒரு நாள். பலியாக கூடிய சர்ப்பங்களா அந்த நாகராணியும் இருக்க போறா. விடமாட்டேன். இன்னைக்கு ஒரே ஒரு சர்ப்பம் கூட தப்பிக்க விடவே மாட்டேன். பரமேஸ்வரா, என்ன ஏன் இப்படி சோதிச்சுக்கிட்டே இருக்க? இன்னைக்கு ரெண்டு கையாலையும் பலியாக வேண்டிய அந்த ருத்ரா என்னையே பலி கொடுக்கறதா சபதம் எடுத்திருக்கான். எதிரியோடைய கை மேல உங்ககிட்ட இருக்கே. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இந்த மகா சர்ப்ப யாகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னால முடியல. பரமேஸ்வரா, இந்த நேரத்துல நீ என்ன கை விட்டுட்டா வேற யாரு என்ன காப்பாத்துவாங்க? சொல்லு, நீ செய்யறது சரிதானா? பரமேஸ்வரா, நாகமணிய என் கை கெட்டுற தூரத்துல வச்சுட்டு அதை என்ன விட்டு தூரமா போகிற மாதிரி பண்ணிட்டியே. இது எப்படி நியாயமாகும்? சொல்லு மகாதேவ், சொல்லு. காலத்ரிகால நேத்ர சூலகாத்ரம். என்னால முடியல. இந்த மாய இசையில இருந்து என்னால தப்பிக்க முடியல. எப்படியாவது இந்த இசை நிக்கிற மாதிரி நீதான் பண்ணணும் பரமேஸ்வரா. இந்த மாய இசையிலிருந்து என்னை காப்பாத்து. மூல பிரமேயமோ அயம் பிரம்மாஸ்மி ஓமோ மஹம் பிரம்மாஸ்மி ஓமோ.
संहारः सकललोकाय सर्वभूताय सत्य साक्षात्कारः பாத்தீங்களா, பூஜை பண்ற நேரத்திலையும் புருஷன் பொண்டாட்டிக்கு பிரைவசி இருக்கணும்னு நம்ம ஆளுங்க தூரமா இருக்காங்க. இங்க நானு நீங்க அரச மரம், அவ்வளவுதான். ஆரம்பிக்கலாமா? பூஜையை சொன்னாங்க. ஏங்க, இது வரைக்கும் எத்தனையோ கோவிலுக்கு போய் நான் பூஜை பண்ணிருக்கேன். ஆனா இது ஒரு மாதிரி ஸ்பெஷலா இருக்கு தெரியுமா? இங்க பூஜை முறையே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. பூஜைக்கு பூஜையும் ஆச்சு, ரொமான்ஸ்க்கு ரொமான்ஸும் ஆச்சு. ஆமா, இல்ல ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க, அதுக்கே ஏன் கோவப்படுறீங்க? பூஜை செய்யற நேரத்திலேயாவது சிரிச்ச முகத்தோட இருக்க கூடாதா? ஸ்மைல் ப்ளீஸ். இல்ல உங்களுக்கு எதுவுமே தோணலையா இந்த அரச மரத்தோட மகிமை பத்தி எல்லாம்? இல்ல, எனக்கு எதுவும் தோணல. சரி விடுங்க. ஏங்க அமிர்தா, கல்யாணமான நாள்ல இருந்து இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில என்னென்னமோ நடந்திருக்குங்க. சில நேரத்துல என்னால நீங்க ஹர்ட் ஆயிருக்கீங்க, நீங்களும் என்ன ஹர்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா அது எல்லாத்தையும் நான் இப்ப மனசுல வச்சுக்கவே இல்லைங்க. எல்லாத்தையும் மறந்து இன்னிலிருந்து ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். என்ன சொல்றீங்க? எனக்கு தெரியும் அமிர்தா, வாழ்க்கைனால சுகம் துக்கம் ரெண்டுமே வரும். வாழ்க்கையுடைய பாதையில பூவும் முள்ளும் ரெண்டும் கூடவே தான் வரும். அப்படி வர பூவெல்லாம் உங்க காலில் படட்டும், முள்ளெல்லாம் நான் ஏத்துக்கிறேங்க. பாருங்க அமிர்தா, உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் உங்களை காப்பாத்த நிச்சயமா நான் இருப்பேங்க. எல்லா கஷ்டங்களும் என்ன தாண்டி தான் உங்ககிட்ட வரணும். நீங்க பூவா இருந்தா உங்களை எப்பவும் பாதுகாக்கிற வேலையா நான் இருப்பேங்க. அந்த நம்பிக்கையை நிச்சயமா நான் உங்களுக்கு கொடுப்பேங்க. என்னோட அமிர்தாவுக்கு இந்த அர்ஜுன் எப்பவும் நிழலா இருப்பான்.
கைவிட்டுடாத. சித்திரிங்க ஜெயிக்கிறதுக்கு நீ அனுமதிக்கவே கூடாது. நாகராணி, நீ இங்க வந்துகிட்டு இருக்கங்கிற அறிகுறி எனக்கு தெரியுது. வந்தே தீரணும். தப்பிக்கிறதுக்கு உனக்கு வழியே கிடையாது. இந்த மகா சர்ப்ப யாகத்துக்கு நீ பலியாகியே ஆகணும். வா, உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன். வா, உன்னை இன்னைக்கு இந்த அக்னிக்கு இரையாக்கிறதுக்காக ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்கேன். வா வா நாகராணி, வா. உன்னோட மொத்த சர்ப்ப குலங்களும் இந்த அக்னி குண்டத்துக்கு இரையாகிறத நீ உன் கண்ணால பார்த்தே ஆகணும். வா. செத்து போயிட்டு இருக்கிற உன் சொந்த பந்தங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்காகவாது நீங்க வந்தே திருவனு எனக்கு தெரியும். வா நாகராணி. ருத்ரா, உனக்கு எவ்வளவு அகங்காரமும் ஆணவமும். இன்னைக்கு நீ செத்தே தீரணும்னு அந்த பரமேஸ்வரன் ஏற்கனவே முடிவெடுத்துட்டான்டா. இன்னைக்கு உன்னை இதுல இருந்து காப்பாத்த யாராலையும் முடியாதுடா. இன்னைக்கு என்ன ஆனாலும் உன்னை பலி வாங்கியே தீருவேன். ஒருவேளை அப்படி என்னால முடியலன்னா நானே இந்த அக்னிக்கு பலி ஆவேன். இது அந்த பரமேஸ்வரன் மேல ஆன ருத்ரா. ஒண்ணு இன்னைக்கு நீ பலியாகணும், இல்ல இந்த அக்னிக்கு நான் இரையாக வேண்டி இருக்கும். ரெண்டு பேர்ல யார் கை ஓங்கி நிக்குதோ பாத்துடலாம்டா. நான் வந்துகிட்டே இருக்கேன் ருத்ரா, வந்துட்டேன். உங்களை தூக்கிக்கிட்டு 7 வாட்டி சுத்தினது தெரியவே இல்லைங்க. ஏதோ பூவை தூக்கிட்டு போன மாதிரி இருந்துச்சு. எங்க அமிர்தா, இதங்க உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். ஆனா மௌனமா இருந்து கண்ணிலே எல்லாத்தையும் சொல்லிடுறீங்களே. எங்க அமிர்தா, இன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல நம்ம 2 பேரையும் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான நாள் தெரியுமா? நாம புனிதமான இடத்துல இருக்கோம். இங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கொடுக்கவா? ஆக்சுவலி எனக்கு பர்த்டே, எனக்கு கிஃப்ட் நான் வாங்கிக்கணும். ஆனா நானே கொடுக்குறேன். ஏன் தெரியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தானே கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட்டுங்க. அந்த கிஃப்ட்டுக்கு நான் கொடுத்த இந்த கிஃப்ட் ரொம்ப சின்னதுங்க.
பிடிச்சிருக்க அமிர்தா உங்களுக்கு? எனக்கு நீங்க என்ன திட்டாலும் நான் கவலைப்படவே மாட்டேன். என் மனசுல ஒரு ஆசை வந்திருக்குங்க. அது நிறைவேறியே ஆகணும். இந்த அரச மரத்துல குடியிருக்கிற முக்கோடி தேவர்களோட சந்நிதியில என் அமிர்தாவை கட்டி பிடிச்சிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க பெர்மிஷன் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் ஐ டோன்ட் கேர். என்ன விடுங்க அர்ஜுன். என்ன பண்றீங்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. விடுங்க.